கருத்து கணிப்புகள் எப்பொழுதுமே அந்த ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு உருவாக்குகின்ற அந்த வியூக வகுப்பாளர்கள் உருவாக்குகின்ற அந்த பிம்பம் தேர்தல் களத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். தேர்தல் நிலவரங்களை சரியா கணித்தவர்களுக்கு தெரியும். திமுக மிகப்பெரிய படுதோல்வியை 2011ஆம் ஆண்டு பெற்ற தோல்வியை மீண்டும் இந்த தேர்தலில் பெறப்போகிறது. இன்னைக்கு ஸ்டாலினோ அவருடைய மகன் உதயநிதியோ முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தாலும் இதுக்கு அப்பாற்பட்ட அதிகார மையமாக அரசியல் சாசன விதிகளுக்கு முரணாக அவருடைய மருமகன் சபரீசன் பிடியில் இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 5 நிறுவனங்கள் திமுகவுக்காக வியூக செய்தன. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பிரச்சாரங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மீடியாக்கள் இருக்கின்ற நெறியாளர்களிலிருந்து அதில் இருக்கின்ற பங்கேற்பாளர்கள் வரை அதில் பரப்பப்படுகின்ற செய்திகள் வரை நிர்ணயிக்கின்ற இடத்தில் சபரீசனுடைய பங்கு முழுமையாக இருந்தது. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பார்க்குறவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு கடந்து போயிடுறீங்க. உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் அடுத்து போடுற வீடியோக்கெல்லாம் உங்களை உடனே வந்து சேரும், அதை பற்றிய தகவல் கிடைக்கும். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஊடகத்தோட செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு தேர்தல் முடிவு வருதோ இல்லையோ, தேர்தல் கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமா இது கருத்து கணிப்பா இருக்க முடியாது, ஒரு யூகம். அந்த வகையில் அந்த யூகத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பலர் ஏசி அறையில உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் முடிவுன்னு அவங்க விருப்பங்களை அவர்களுடைய இலக்குகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் உறுதியான, சரியான, இன்னும் சொல்ல போனா அதை ஒட்டிய செய்திகளை கூட சொன்னதில்லை. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2011 புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சரா வர சொல்ல அந்த தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறும் சொன்னது இல்லை. எந்த கருத்து கணிப்பும் அதை சொல்லலை. திமுக தான் வெற்றி பெறும் சொன்னாங்க. அதை மீறிக்கிட்டு 2011 புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெற்றாங்க. திமுக எதிர்கட்சியாக கூட இல்லாம போச்சு. மிகப்பெரிய படுதோல்வி திமுக சந்தித்தது. எதிர்கட்சியாக கூட தேமுதிக தான் வந்தது. அதற்கு பிறகு 2016 பார்த்தீங்கன்னா 2016 எல்லாருமே சொன்னாங்க 5 வருஷம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க. ஆனா 2016 தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அதுபோலதான் இப்போ 2021 அதிமுக பிளவுபட்டது, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, தலைவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுக வழிநடத்த தலைவரே இல்லை. யாருமே இல்லாத இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி எந்தவித திறமையும் இல்லாதவர், இவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? அதனால திமுக வெற்றி பெறும் என்ற சொல்றதோடு நிற்காம அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும்னு சொன்னாங்க. இந்த கட்சி நிலைக்காது, நீடிக்காது, இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த கருத்து கணிப்புகளும் அதை தான் சொல்லிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் ஒரு 3-4% இடைவெளியில தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்கட்சியாக அதன் கூட்டணி 75 இடங்களிலும், அண்ணா திராவிட முன்னேற்றம் தனித்த முறையில் 66 இடங்களிலும் வெற்றி பெற்று ஒரு அசூர சாதனையை நிறுத்தி இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கியது. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த கருத்து கணிப்புகள் எப்பொழுதுமே அந்த ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு உருவாக்குகின்ற அந்த வியூக வகுப்பாளர்கள் உருவாக்குகின்ற அந்த பிம்பம், அந்த பிம்பம் அவர்களுடைய எஜமானர்கள் யாரோ அவர்கள் விருப்பப்படிதான் அந்த கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தேர்தல் களத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். தேர்தல் நிலவரங்களை
சரியா கணித்தவர்களுக்கு தெரியும். திமுக மிகப்பெரிய படுதோல்வியை 2011ஆம் ஆண்டு பெற்ற தோல்வியை மீண்டும் இந்த தேர்தலில் பெறப்போகிறது. திமுக இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலிலிருந்து அகற்றப்படுகின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு பல பிரச்சனைகளையும் பிளவுகளையும் பிணக்குகளையும் சந்திக்க இருக்கிறது. அந்த கட்சி இன்றைக்கு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய கைப்பிடியில் சிக்கி இன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி என்று இல்லை, அந்த கட்சி ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறது. எனவே அங்கே ஜனநாயகம் இல்லை, அங்கே உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை, உழைப்புக்கு உரிய வாய்ப்புகள் இல்லை. இந்த கட்சியில் இருந்தது ஒரு அடிமை சேவை செய்வதற்காக. இந்த கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அதுதான் நிலைமை. விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் வேணும்னா கேட்கிற காசை வாங்கிங்க, ஆனா சீட்டு நாங்க கொடுக்கறத வாங்கிட்டு நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அடிமை வேலை செய்யுங்க, இதுதான் உங்களுடைய கூட்டணி தர்மம் சொல்லி இன்னைக்கு கட்சிகளை எல்லாம் அடித்து சின்ன பின்னமாக்கி ஸ்டாலின் ஒரு பெரிய மாமன்னரை போன்ற ஒரு தோற்றத்தையும் அவருடைய மகன் உதயநிதி இளவரசனை போன்ற ஒரு ஏற்றத்தையும் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா உதயநிதியை ஏற்காத எந்த கூட்டணியும் கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுகவில் இடமில்லை என்பதுதான். அவர்களுக்கு பாதை பூஜை செய்து பல்லக்கு தூக்குகின்றவர்கள் தான் அந்த கூட்டணியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு இருக்க முடியும் என்ற நிலையில் அந்த கூட்டணிகள் கொத்தடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை தான் இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் காட்டிச்சு. இது எல்லாத்தை விட இன்னைக்கு ஸ்டாலினோ அவருடைய மகன் உதயநிதியும் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தாலும் இதுக்கு அப்பாற்பட்ட அதிகார மையமாக அரசியல் சாசன விதிகளுக்கு முரணாக அவருடைய மருமகன் சபரீசன் பிடியில் இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத முதலமைச்சராக சபரீசன் இந்த தேர்தலை அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இன்னைக்கு திமுகவினுடைய பங்களிப்பு என்பது அந்த திமுக கட்சியில் இருக்கின்ற உடைத்தவர்களோ அல்லது பொறுப்பில் இருப்பவர்களோ நிர்வாகிகளோ அவருடைய விருப்பமோ அங்க ஒண்ணும் இல்லை. ஆனா சபரீசனுடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேசுகின்ற கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற திமுக இன்னைக்கு சபரீசனுடைய கொத்தடிமையாக சபரீசனை பார்த்து நடிகை கொண்டிருக்கின்ற நிலையில்தான் மூத்த அமைச்சர்களிலிருந்து மாவட்ட செயலாளரிலிருந்து வேட்பாளர்கள் வரை இருந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இந்த களப்பணியை ஒருங்கிணைத்து இந்த பங்கீடு பணத்தை எங்க வாங்குறது, எங்க கொடுக்கறது, எங்க பதுக்கிறது எல்லாத்தையும் சபரீசனுடைய கண்ட்ரோல்ல தானே இன்னைக்கு நடந்திருக்கு. இது வெளிப்படையா செய்யப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் இது மறைமுகமா இருந்த அச்சம் கூட நீங்கி இன்னைக்கு ஸ்டாலின் சமஸ்தானத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு சபரீசன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கையில் தன்னுடைய அதிகாரத்தில் திமுகவை தூக்கி பிடிக்க நினைக்கிறார். ஆட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார், வழிநடத்த போகிறார் என்ற நிலையில்தான் இன்றைக்கு இந்த தேர்தலில் திமுக வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு அவர்களுடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஏறத்தாழ 5 நிறுவனங்கள் திமுகவுக்காக வியூக வகுப்பு செய்தன. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பிரச்சாரங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மீடியாக்களில் இருக்கின்ற நெறியாளர்களிலிருந்து அதில் இருக்கின்ற பங்கேற்பாளர்கள் வரை அதில் பரப்பப்படுகின்ற செய்திகள் வரை நிர்ணயிக்கின்ற இடத்தில் சபரீசனுடைய பங்கு முழுமையாக இருந்தது. அந்த மீடியா மாஃபியாக்கள் என்ற நிலையில் அவருக்கு சிலர் பணியாளர்களாக பணியாற்றினார்கள். அதனுடைய விளைவுதான் அவர்கள் உருவாக்கிய பிம்பம். இந்த தேர்தலில் மிகப்பெரிய விளம்பர யுக்தியை பயன்படுத்தி கார்பரேட் மனநிலையில் இதையெல்லாம் செஞ்சாங்க. அது எல்லாமே மக்களிடம் சென்று சேரவில்லை என்பது மட்டுமல்ல, மக்களிடம் அதற்கு எதிர் விளைவுகளை எதிர் வினைகளை உருவாக்கி ஒரு மக்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற நிலையில் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நேரடியாக போய் மக்களை சந்திக்கின்ற பொழுது விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அனிதா ராதாகிருஷ்ணனிலிருந்து MRK பன்னீர்செல்வத்திலிருந்து உதயநிதியிலிருந்து
ஒவ்வொருவரும் அவங்க தொகுதியில விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு சிவசங்கருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு எந்த பகுதியில போனாலும் அங்க இருக்கிற அமைச்சர்கள் இன்றைக்கு மக்களால் விரட்டப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள்ல பெருசா காட்டலனாலும் சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் வெறும் பணத்தை மட்டுமே நம்பி, அது போதாத குறைக்கு தேவையான பணத்தை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்ச சபரீசன் அங்க இருக்கிற தேவைகளை நிறைவேற்றி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொண்டு போய் குவிச்சு தேர்தலை பணத்தின் மூலமாக வெற்றி கொள்ள முடியும் என்ற நிலையை உருவாக்கினார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கரூர்ல ஜெயிக்க முடியாதுன்னு போய் கோவை தெற்குல நின்றாரு. அங்க என்ன நிலைமை? ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய். மக்களே வெகுண்டு எழுந்து அவர்களை விரட்டுகின்ற காட்சிகள் பார்த்தோம். பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் பிடிபட்டன. இவ்வளவும் நடந்து இவ்வளத்தையும் பண்ணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கு வழியே இல்லை என்ற நிலையில் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களை கைப்பற்றி அதன் வழியாக தங்களுடைய தேர்தல், இதுக்கு என்ன காரணம், இதுல என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் போதுன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு 4 நாள் மகிழ்ச்சி. தேர்தல் முடிவு வந்தா 4ஆம் தேதி வந்தா இவங்களுடைய சாயம் வெளுத்துரும். ஆனாலும் அவங்க ஏன் இதை செய்யறாங்கன்னா, இதை செய்யலன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு கூட திமுக தொண்டன் திமுக நிர்வாகி வந்து உட்கார மாட்டான். திமுக போனி ஆவாதுன்னா அவன் வேஷ்டியை கழிட்டு, என்ன மிசா காலத்துல பார்த்தோம், திமுகவை சார்ந்தவரும் நான் இந்த கட்சியே இல்லை, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு எல்லா வேஷ்டியும் கொண்டு போய் லாரியில போட்டுட்டு வாங்காம ஓடி போனவங்க தான் திமுக. அதுதான் அவங்களுடைய வரலாறு. ஆட்சி இருந்தா அதிகாரம் இருந்தா ஆட்டம் போடுவான். அது இல்லைன்னா வேஷ்டிய லாண்டரியில வித்துட்டு கோமணத்தோட ஓடிடுவானுங்க. அந்த காட்சி இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கதான் போகுது. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் ஸ்டாலினுடைய குடும்பம், அவருடைய ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அந்த அம்மா பக்கம் ஒரு பக்கம் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க. சேகர்பாபு கோயில் உண்டிய என்ன நடந்ததுன்னு தெரியாம இன்னைக்கு நாடே தவிச்சிட்டு இருக்கு. நகையெல்லாம் கொண்டு போய் உருக்குறேன்னு சொல்லி அது என்ன உருக்குனாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு சென்னையே சூறையாடி சிஎம்டியை வைத்துக்கிட்டு சென்னையே கொள்ளையடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக இன்றைக்கு பல கொலைகளுக்கு பின்னணியில் சேகர்பாபு இருந்தார் என்ற செய்திகள் வருகின்ற இந்த நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் வந்தால் நாம் சிறை கம்பிகளை எண்ணுவது மட்டுமல்ல, நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை வரும் என்ற பயந்துகிட்டு இன்னைக்கு கோயில் கோயிலா சேகர்பாபு ஒரு பக்கம் பொண்டாட்டியை கூட்டின்னு போறாரு, இன்னொரு பக்கம் துர்கா ஸ்டாலின் ஒரு பக்கம். இது எல்லாத்த விட இன்னொருத்தர் விஜய், அவர் என்ன பண்றாரு, இப்பதான் திருச்செந்தூர் முருகர் கோயில் தெரியும்னு சொல்லிட்டு அங்க போய் நான் கோயிலில் இந்த கோயிலில் வழிபட விரும்புகிறேன், இந்த கோயிலை ஏற்றுக்கொள்கிறேன் எழுதி கொடுத்துட்டு போய் உள்ள பூஜை பண்றாரு. சிந்திச்சு பாருங்க, இது இந்த நாடகங்கள்லாம் எதுக்கு? மக்களை ஏமாத்த. இன்னைக்கு ஒரு மனப்பூர்வமாக அவர் அதை செய்தாரா? இவங்களுக்கு வாக்குக்காக ஏமாத்துறீங்கன்றது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் அழைத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுல அமைதியா இந்த தேர்தலா சந்திச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு மக்களுக்கு ஆறுதலை சொல்லி மக்களுக்கு நிவாரணத்தை சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இதுக்கெல்லாம் தீர்வு தரம் சொல்லி நம்பிக்கையை தந்த தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாரு, நம்பிக்கையோடு இருக்கிறாரு. ஏன்னா மக்களுடைய மனநிலையை நாடி துடிப்பை பார்த்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். வேற யாரும் போய் மக்களை சந்திக்கல. மக்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது, யாரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு வியூக நிறுவனங்கள் சொல்லுகின்ற செய்திகளை இன்னைக்கு பேசிட்டு அலைகிறாங்களே தவிர ஸ்டாலினுக்கோ விஜய்க்கோ மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சா ஸ்டாலின் இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தி இருப்பாரா? இந்த நாட்டுல நல்லாட்சி நடந்ததுன்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில்
திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது. கடந்த 2011 தேர்தலில் எப்படி எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலையில் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதை போன்ற வீழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க போகிறது. இதை மறைப்பதற்காக இன்றைக்கு அவர்களுடைய திருப்தி ஏற்படுத்துவதற்காக ஒரு சில ஊடகங்களை தன்மையப்படுத்தி கருப்பு கணிப்பு என்ற பெயரில் எதையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல கூட பல ஊடகங்கள் உண்மையை வெளியிட்டிருக்கு. CNN போன்ற நிறுவனங்கள் CNN என்ன சொல்லுதுன்னா 114 இருந்து 124 இடங்கள் அதிமுக வெற்றி பெறுவது. அதை போலவே JVC சொல்லுது 128 இருந்து 147 வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்கள், மேட்ரிக்ஸ் போன்ற நிறுவனங்கள், ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு செய்தியை சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 120 கருத்து கணிப்புகள் நிறுவனங்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் உண்மையா இருந்தா எப்படி ஒருத்தருக்கு 12 சீட்டு வரும்னு போடுறான், ஒருத்தருக்கு 120 சீட்டு போடுறான்? இவங்க யார்கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்க? எல்லாம் தமிழ்நாட்டுல வாக்காளர்கிட்ட தானே எடுத்தீங்க. அப்ப ஏன் இவ்வளவு வித்தியாசம் வருமா? அதிமுக 150 இடத்துல வெற்றி பெறும்னு ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் 15 இடத்துல வெற்றி பெறும் சொன்னா இது கருத்து கணிப்பா? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கலாம், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனா அப்படியே ஒரு மாற்று இருக்குன்னா இது என்ன? தாவேக்கா வெற்றியே பெறாதுன்னு சொல்றாங்க, ஆனா அதே தாவேக்கா வெற்றி பெறும்னு ஒருத்தர் கருத்து கணிப்பு தராங்க. அப்போ அவர்களுடைய விருப்பத்தை இதை செய்யறாங்க. நான் இன்னும் சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச காலத்திலிருந்து, ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து, தேர்தலை சந்தித்த 1977 இருந்து எந்த கருத்து கணிப்புமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாருன்னு சொன்னதே இல்லை. 1980 ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் நடந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற மாட்டார்னு எல்லா கருத்து கணிப்பும் எல்லா பத்திரிகைகளும் எழுதுச்சு. அதை மீறி வெற்றி பெற்றவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல புரட்சி தலைவர் 84 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்கா புரூக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த போது அவர் வெற்றி பெற மாட்டார்னு தான் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிச்சு. அதை மீறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அது போல ஒவ்வொரு நிலையிலும். அதுக்கு பிறகு 89 ஒரு 2 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதிமுகவோட பிறகு 2 கட்சிகளா போட்டியிட்ட சூழ்நிலை. காங்கிரஸ் பிரச்சனையான நேரத்துல அந்த நேரத்துல ஒரு முறை வெற்றி பெற்று அது கூட தொடர்ல 2 வருஷத்துல ஆட்சி மாற்றம் 91 தேர்தல். 91 தேர்தல்ல அதிமுக வெற்றி பெறவே முடியாது. புரட்சி தலைவி அம்மா ஒரு நடிகை, அவங்களால என்ன செய்ய முடியும்? கருணாநிதி ஜாம்பவான், அவர் பெரியாரை பார்த்தவர், பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், இந்த நடிகை என்ன பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்ன்றது மட்டும் இல்ல, அப்பவும் அதிமுக ஆதரவா இருந்த காங்கிரஸ் கட்சி தான் எதிர்கட்சி தலைவரா வந்தது. திமுக 4 இடம் 2 இடம் போச்சு, 2 இடம் நினைக்கிறேன். அதுல கூட துறைமுகத்துல வெற்றி பெற்ற வேட்பாளர் மதிமுக போயிட்டாரு. கருணாநிதி தனியா போய் உட்கார்ந்து பயந்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. இதுதான் திமுகவினுடைய வரலாறு. இப்படி எல்லா நேரங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத வெற்றியை, இந்த கருத்து கணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட வெற்றியை, ஏன்னா அதிமுக தொண்டர்களின் கட்சி, மக்களின் கட்சி, அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை, எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற கட்சி. அந்த மக்களுடைய எண்ணங்கள் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. மக்களுடைய மனநிலைக்கும் கார்பரேட் முதலாளிகளுடைய மனநிலைக்கும் பெருத்த இடைவெளி உண்டு. அதுதான் இந்த கருத்து கணிப்புகளுக்கும் தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். கருத்து கணிப்பு என்பது இங்க கார்பரேட் மனநிலையில் இருக்கின்ற, ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த வார் ரூமில் நிர்ணயிக்கின்ற இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு போன தேர்தலில் இவ்வளவு வாங்கினாங்க, அதுக்கு முன்ன தேர்தலில் இவ்வளவு வாங்கினாங்க, இவங்களோட அவங்க சேர்ந்தாங்க, அவங்களோட இவங்க கழிஞ்சாங்கன்னு சொல்லி இவங்களா ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு வேண்டிய 4 பேர்கிட்ட வச்சு ஒரே, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 120 கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. இந்த 120 பேரும் 234 தொகுதியில ஒருத்தரையாவது கேட்டிருப்பாங்களே. 120 பேரும் போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுக்கறத வச்சுக்கிட்டு அவன் அங்க உட்காந்துக்கிட்டு இவங்க இதுல எனக்கு தெரிஞ்சு JVC கொஞ்சம் இத லாயலா செய்யறாங்க.
அவங்க கிராம பகுதியெல்லாம் போய் நேரடியாக எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது ஓரளவுக்கு சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் டேபிள் ஒர்க் பார்த்து இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திணிப்புகள் தான். தமிழ்நாட்டின் அரசியல் களம் என்பது எடப்பாடியார் களம். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல எந்த குக்கிராமத்துல போய் எந்த ஒரு கிராமத்து மனிதனையும் கேட்டீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்லுவாங்க. ஸ்டாலினை போல எடப்பாடியார் கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு காலில் சாக்ஸ் மாட்டிக்கிட்டு கழனியில கார்பெட் போட்டுக்கிட்டு அது மேல நடந்து போற விவசாயி இல்ல. எடப்பாடியார் உண்மையாக வேட்டி மடித்து கொண்டு களத்தில் நின்று கதிர் அறுவடை செய்கின்ற, கழனியில் நாற்று நடுகின்ற உண்மையான விவசாயி. விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தெரியும், அவர்களுடைய தேவைகள் தெரியும், அவர்கள் பாதிப்புகள் தெரியும். இதையெல்லாம் உணர்ந்து அவருடைய ஆட்சியில் விவசாயிகளை பாதுகாத்தவர். விவசாயிகளை மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் காவலனாக இருந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர போகிறார். அதுல இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரு 4 நாளைக்கு வாங்கின காசுக்கு ஏதோ அவருடைய செலவு கணக்கை எழுதிட்டு இருக்காங்க. அதை தவிர இதுல எதுவும் உண்மை இல்லை. நீங்க எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி பெரும்பான்மை பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி வருவதை எந்த கருத்து திணிப்பும் தடுக்க முடியாது. உண்மை எதுவோ அது வெற்றி பெறும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். தமிழ்நாடு வளம் பெறும். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நல்ல தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்க இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.